வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய துன்பத்தில் இருக்கிறீங்க, நிறைய கடன் தொல்லையில் இருக்கீங்க, உடல் உபாதைகள் இருக்கீங்க, அப்புறம் தொழில் முடக்கமாக இருக்குது, திருமணமாகாமல் நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பிரச்சனைகளோடு நீங்கள் வந்துட்டு காலபைரவருடைய கோயிலுக்கு போய் காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஒரு எளிமையான ஒரு வழிபாடு பண்ணி பாருங்கள். இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடு பண்ணுனா கைமேல் நிச்சயமான ஒரு பலன் கிடைச்சே தீருங்க. ஏன்னா காலத்தையே வெல்லக்கூடியவர் காலபைரவர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காசியவே வந்துட்டு 8 திக்கும் கட்டி காக்கிறவர் வந்துட்டு காலபைரவர். அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய காசியவே வந்துட்டு காக்கக்கூடியவர் நம்மளை காக்க மாட்டாரா? இந்த ஒரு சின்ன பிரச்சனைகளுக்காக நம்ம வந்துட்டு மனம் தளரக்கூடாது. ஒரு 6 தேய்பிரை அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு போகாட்டி எங்கிட்ட காசே இல்லைங்க அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலபைரவர் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, மெயினாக வந்துட்டு மயானத்தில் தான் இருப்பார். மயானத்தில் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாமல் போங்க. உங்களுடைய மரண பயத்தையும் வந்துட்டு அவர் தீர்த்து கொடுப்பாருங்க. நீங்கள் அங்கே போய் உங்களால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சு கொடுங்க. சுவாமிக்கு வந்துட்டு இந்த அபிஷேகங்களுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுக்கறது, ஏதாவது தண்ணிகள் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி முடிஞ்ச வேலைகள் அங்கே வந்துட்டு செய்யுங்க. அது உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வாக அந்த ஒரு செயல் இருக்குங்க. சரிங்க, அந்த எளிமையான வழிபாடு என்னன்னு பார்த்துடலாம். பச்சரிசி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ போல் வாங்கிக்கோங்க, அல்லது வந்துட்டு 1/4 கிலோ. பூச்சியெல்லாம் பிடிக்காம நல்லா இருக்கணும் அந்த பச்சரிசி. ஒரு வாழை இலை வாங்கிக்கோங்க, ஒரு தேங்காய், கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரே ஒரு பஞ்சு திரி எடுத்துக்கோங்க. இதை மட்டும் வாங்கிட்டு போயிருங்க. அங்கே போய் சுவாமிக்கு வந்துட்டு அபிஷேகங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், தீப தூப ஆராதனைகள் காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சுவாமிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு போகிற பொருட்களை வந்துட்டு அந்த வாழை இலையை விரித்து வச்சு அதுக்கு மேலே பச்சரிசியை நல்லா பரப்பி விட்டுருங்க. அதுக்கு மேலே அந்த தேங்காய் ஒன்று வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் வந்துட்டு 2 சரிபாதியாக உடையணும். அந்த தேங்காயை வந்துட்டு உடைச்சி அதை நல்லா நிமித்தி அந்த பச்சரிசி மேலே வச்சு அந்த நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் போடுங்க. சுவாமிக்கு வந்துட்டு தீபாராதனை காட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு விளக்கு போட சொல்லுவாங்க. அதனால் அந்த டைம் நீங்கள் விளக்கு போட்டு மனசார வந்துட்டு மனது நோய் நொடி இல்லாத மனுஷங்களே இல்லைங்க. நோய் நொடி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி, கடன் இல்லாத மனுஷங்களும் கிடையாது, கடனும் நோயும் இல்லாத மனுஷங்களே கிடையாதுங்க. அதனால் இந்த 2 விஷயத்துக்கும் முக்கியமாக வந்துட்டு இந்த விளக்கு போடுங்க. நீங்கள் முடிஞ்சதுன்னா வந்துட்டு தேங்காய் விளக்கு போடுங்க. அப்படி என்னால் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பூசணி விளக்கு போடுங்க. பூசணி விளக்கும் இந்த மாதிரியே இப்போ பச்சரிசி போட்டு வாழை இலையை வச்சு பச்சரிசி கொட்டி அதுக்கு மேலே வந்துட்டு அந்த பூசணியை வந்துட்டு 2ஆ அறுத்துக்கோங்க. 2ஆ அறுத்துட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விதை பகுதியெல்லாம் வந்துட்டு எடுத்துருங்க. விதை பகுதியை எடுத்ததுக்கப்புறம் கழுவெல்லாம் வேண்டாம், அது கூடவே நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. அந்த பஞ்சு திரியால் தீபம் போடுங்க. ஒன்று பூசணி விளக்கு போடுங்க, அப்படி இல்லையா வந்துட்டு தேங்காய் விளக்கு போடுங்க. இது ஒரு 6 தேய்பிரை அஷ்டமிக்கு வந்துட்டு பண்ணுங்க. இந்த மாதம் தேய்பிரை அஷ்டமிக்கு நம்ம பண்ணிட்டோம். அடுத்த மாதம் வந்துட்டு அந்த அஷ்டமி பூஜைக்குள்ளேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்லது ஒரு மாற்றம் கிடைச்சே தீருங்க. கண் கூட நீங்கள் வந்துட்டு உணர்வீங்க. அதனால கட்டாயம் வந்துட்டு ஒரு 6 தேய்பிரை அஷ்டமிக்கு பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கைமேல் ஒரு பலன் கிடைச்சே தீருங்க. இது எதுவுமே என்னால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னாலுமே ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த தேய்பிரை அஷ்டமி அங்கே பூஜை ஆகிற நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பைரவருடைய வாகனமான நாய் இருக்கு இல்லையா, அந்த பைரவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு வரிக்கு வாங்கி போட முடியுமா? 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட முடியுமா? ஒரே ஒரு நாய்க்குட்டிக்காவது நீங்கள் வாங்கி கொடுங்க. அது வந்துட்டு அவருக்கே போய் சென்றடையும். நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த வாயிலா ஜீவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா காலபைரவர் நிச்சயமாக அதை வந்துட்டு ஏற்றுக்குவார். உங்களுக்கு அதுக்குண்டான பலனை கை மேலே கொடுத்தே தீருவாருங்க. நம்மளுடைய வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கடவுளுக்கு எந்த வேண்டுதல்கள், பரிகாரங்கள், வழிபாடுகள் பண்ணினாலுமே எக்காரணத்து கொண்டும் அடுத்தவர்களுக்கு தீயது நினைக்கக்கூடாது, அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடாது, அவங்களுடைய குடும்பம் பிளவு உண்டாகிறதுக்கு நம்ம எக்காரணத்து கொண்டும் காரணமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்ட செயல்களுக்கு எந்த தெய்வமே நம்மளுக்கு துணை இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு நியாயமாக நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நியாயமான கோரிக்கைகளுக்கு மட்டுமே வந்துட்டு செவிசாய்ப்பார்கள் கடவுள். இப்போ வந்துட்டு பெண்கள் வந்துட்டு மாதவிடாய் காலங்களில் வந்துட்டு என்னால் போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தமே வேண்டாங்க. அவருக்கு வந்துட்டு பிறப்பு இறப்பு தீட்டு எந்த தீட்டுமே அவரை ஒன்றும் பண்ணாது.
கடைசியாக நம்ம போய் சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா காலபைரவர்கிட்ட தான். அதனால் வந்துட்டு அவருக்கு எந்த ஒரு தீட்டும் இதுவும் பண்ணாதுங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு மாதத்தாய் காலங்களில் போக முடியலன்னு பயப்படாதீங்க. இதனால் ஏதாவது தோஷங்கள் வந்துருமான்னு பயப்பட வேண்டாம். எந்த தோஷமுமே அவரை வந்துட்டு ஒன்றும் பண்ணாதுங்க. அதனால் நீங்கள் கட்டாயம் போய் பாருங்கள். பெண்கள் தாராளமாக நீங்கள் போகலாங்க. ஏன் நம்ம பைரவரை வந்துட்டு அன்னைக்கு நம்ம கும்பிடுறோம், அன்னைக்கு அவருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, பைரவர் அந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளுமே வந்துட்டு பைரவரை வணங்குவாங்களாம். அப்போ அஷ்டலக்ஷ்மிகளே வந்துட்டு பைரவரை வணங்கும் போது நம்ம மட்டும் சும்மா இருக்கலாமா? அந்த நேரத்தில் வந்துட்டு அவரை வணங்கும் போது அஷ்டலக்ஷ்மிகளுடைய அந்த அருளும் கிடைக்கும், கால பைரவருடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ எத்தனை சக்திகள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உபயோகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வருங்க இந்த வெயில் அதிகமாக தாக்குறதுனால. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறது வந்துட்டு ஒரு 100க்கு ஒரு பாதி ஒரு 50% வியாதிகள்ல இருந்து நம்மளை வந்துட்டு தற்காத்து கொள்ளலாம். அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.